Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வெப்சைட் பாத்தீங்க அப்படினா AutoCAD, Revit, 3ds Max, SketchUp இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் Subscribe பண்ணாதீங்க, Subscribe பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா கூகுள்ல போய்ட்டு bimsmith market அப்படினு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் கிடைக்கும். சோ இத கிளிக் பண்ணிக்கோங்க. So இதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுல லாகின் சைன் அப் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கவுண்ட் இருந்துச்சு அப்படினா லாகின் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படினா சைன் அப் பண்ணிக்கோங்க. சோ இதுல ரெஜிஸ்டர் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு லென்த்தியான processலாம் இல்ல. எந்த ஒரு OTP இந்த மாதிரி எந்த processம் இருக்காது. ஜஸ்ட் மெயில் ஐடி, நேம், அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கிறது தான், அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாகின் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ப்ராஜெக்ட் டேட்டா டைப்னு இருக்கும். இதுல Revit, AutoCAD, SketchUp, 3ds Max, அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா பென்ட்லி இருக்குலையா, சோ அந்த இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். IES ஃபைல், இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதுக்கு அப்புறம் கீழ வந்தீங்க அப்படினா மெட்டீரியல் லைப்ரரிஸ் இருக்கும். சோ இத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு Revit மெட்டீரியல்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஓபன் ஆகும். ஆனா நீங்க இப்போ இத கிளிக் பண்றீங்க அப்படினா கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல Revit மெட்டீரியல் சொல்லி காட்டும். உங்களுக்கு எந்த மெட்டீரியல் அப்படினு சொல்லிட்டு காட்டும். சோ இப்போ டவுன்லோட் பண்ணோம் அப்படினா உங்களுக்கு சைன் இன், நீங்க வந்து லாகின் பண்ணிருந்தீங்க அப்படினா லாகின் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும்போது பாத்தீங்க அப்படினா zip ஃபைலா டவுன்லோட் ஆகும். சோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு அதுல நிறைய இமேजेस இருக்கும். இப்போ நீங்க இத எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இது வந்து நம்ம zip ஃபைலா ஓபன் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேजेस இருந்துச்சு. இது நான் டவுன்லோட் பண்ணேன். சோ அதுலயே பாத்தீங்க அப்படினா நிறைய ஃபைல்ஸ் இமேजेस இருந்துச்சு. இது எதுக்கானதுன்னு பாத்தீங்கன்னா கவுண்டர் டாப் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ இந்த இமேஜ் பாத்தீங்க அப்படினா இதுல இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் லைப்ரரிஸ்னு போனீங்கன்னா இதுல இந்த இதுதான் இருக்கு. சோ அதாவது Revit ஃபேமிலிஸோட தான் இருக்கு. அதுக்கு அப்புறம் டேட்டா ஏதாவது நமக்கு அதாவது ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படினாலும் இப்போ நம்ம Revit ஃபேமிலிஸ்னு சொல்லி கொடுத்தோம் அப்படினா உங்களுக்கு Revit ஃபேமிலிஸ்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டும். நீங்க டோர், விண்டோ எதனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க மேல பாத்தீங்க அப்படினா ஆல் கேட்டகரிஸ்ல உங்களுக்கு கஸ்டம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதாவது எது எதுன்னு சொல்லிட்டு சீலிங், காலம், டோர், விண்டோ எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்னிச்சர் வேணும்னா ஃபர்னிச்சர் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபைலை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். Revit ஃபைல், 3ds Max ஃபைல் எது சூஸ் பண்றீங்களோ அது டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படினா நான் Revitல நான் வந்து ஓபன் பண்ணேன். ஸோ Revitல பாத்தீங்கன்னா நம்ம அந்த கவுண்டர் டாப் இமேजेस இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது பாத்தீங்க அப்படினா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒட்டி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கப்புறம் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணது பாத்தீங்கன்னா zip ஃபைலா இந்த மாதிரி நம்மளுக்கு டவுன்லோட் ஆச்சு. அதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இத்தனை இமேजेस இருக்கு. இந்த இமேजेस நீங்க எல்லாமே மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம Revitல பார்த்தோம் அப்படினா இந்த இடத்துல நம்ம மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணி அந்த இமேஜை சூஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா மெட்டீரியலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ரேர் ஃபைலாக இருக்கும், zip ஃபைலாக இருக்கும், அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கிரியேட் நியூ மெட்டீரியல் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ மெட்டீரியல் கொடுக்கும்போது இந்த இடத்துல அப்பீரியன்ஸில் நம்மளுக்கு இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் நம்ம லோட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.